நைக்கி என்ன என்ன தர போற? அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங். உனக்கு எப்படி தெரியும் வெட்டிங் டே? பர்த்டே நான் கூட பரவாயில்ல, கல்யாண நாள்னு சொல்றேன், அது அட்வான்ஸ் விஷயம் சொல்றேன். எப்படி தெரியும் டேட் உனக்கு? ஆமாங்க, ரூம்லயோ ஹால்ல நம்ம கிட்ட ஒரு கேலண்டர் கண்டிப்பா இருக்கும்ல. அதுல வந்து பர்த்டே, வெட்டிங் டே, அப்புறம் குழந்தைங்களோட பர்த்டே, முக்கியமான செலிப்ரேஷன் டே, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி இது, மதர் ஃபேமிலி இது, நம்ம ரிலேஷன், நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது, ஏன்னா நம்மள அன்பா பாத்துக்கிற எல்லாருக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு விஷஸ் வாட்ஸ்அப்ல போட போறோம், நேரில் போய் பார்க்க போறது இல்ல. அதை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணணும்ல. வருஷம் முழுக்க ஒரு மாசத்துல எவ்வளவு பர்த்டே வரும், எவ்வளவு வெட்டிங் டே எல்லாம் வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுப்பேங்க. ஏன்னா எல்லாரும் மறக்க மாட்டேன். அந்த வருஷம் கேலண்டர் தூக்கி போட மாட்டேன். அடுத்த புது கேலண்டர் வந்த உடனே அதுல எல்லாத்தையும் டைரியில நோட் பண்ற மாதிரி ஒவ்வொரு பேஜ்லயா நோட் பண்ணி, இங்க பாருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேலண்டரை ரிமூவ் பண்ணுவேன். வெட்டிங் டே, பர்த்டேனா பீன் போட்டு, வெட்டிங் டேனா கலர்ல மாத்திக்கலாம். ஆமா, ஒன்னொன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் கட். அதுவும் இல்லாம நம்ம ஹஸ்பண்டுக்கே வந்து வெட்டிங் டே, நம்ம பர்த்டே எல்லாம் சில சமயம் மறந்துடுவாங்க. நம்ம கிட்டே கேட்பாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி. அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்ல. சூப்பர் ஐடியா இல்லைங்க?